குழு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். குப்தரின் நிர்வாக முறை. பரம தெய்வதா அண்ணா கடவுளின் பரம பக்தன், பரம பாகவதா அண்ணா கிருஷ்ணனின் பரம பக்தன். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையதுன்னா சமுத்திர குப்தர். அந்த கல்வெட்டுல புருஷா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. புருஷா அப்படின்றதனுடைய பொருள் என்னன்னா அனைவருக்கும் மேலானவர். அனைவருக்கும் மேலானவர்னா கடவுளோட அவங்கள ஒப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. குமார மாத்தியா என்ற சொல் எத்தனை வைசாலி முத்திரைகள்ல இடம்பெற்றிருக்குன்னா 6 வைசாலி முத்திரைகள்ல இடம்பெற்றிருக்கு. அமத்யா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குப்தர் அரசர்களுடைய காலத்துல ஒரு உயர் அதிகாரி பதவியை தான் குறிப்பிடுது. குமார மாத்தியா என்பது அமத்யா என்ற உயர் அதிகாரிக்கும் மேல இருந்த ஒரு அதிகார பதவி தான் குமார மாத்தியா. இந்த குமார மாத்தியா பாத்தீங்கன்னா அரசுக்குள்ள இளவரசர்களுடைய தகுதிக்கு சமமானதாக இருந்திருக்கு. ஹீனர்களுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அட்டில்லா. இந்த கல்வெட்டு எப்படி சொல்லுவாங்க, குப்தர்கள் காலத்து கல்வெட்டை புகழுரை கல்வெட்டு, மெய்கீர்த்தி அல்லது பிரசிஸ்தியை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அலகாபாத் பிரசிஸ்தியை யார் எழுதியதுன்னா ஹரிசேனர். ஹரிசேனருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா குமார மாத்தியா, மகா தண்டநாயகா, சந்தி விக்ரஹிகா, சந்தி விக்ரஹிகா அப்படின்னுட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஹரிசேனர் மகா தண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப குமரனா இருக்கானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் ஆவுன்னா சந்துலதான் அடிக்கடி பாக்குற மாதிரி இருக்கு ஹரிசேனரை. சந்தி விக்ரஹா, மகாதண்டம், மகாதண்ட நாயக்கா, குமார மாத்தியான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாதண்ட நாயக்கா யாருடைய புதல்வர்னா துருவ பூதியின் புதல்வரா, துருவ பூதியின் புதல்வர். அடுத்து ரீகேப் மட்டும் பார்ப்போம். எந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா சபா என்ற ஒரு குழுவை குறித்து கூறியிருக்காங்கன்னா அலகாபாத் கல்வெட்டு. மகா சந்தி விக்ரஹா என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர்கள்ல உயர்நிலையில இருக்கிறவங்களுக்கு மகா சந்தி விக்ரஹா அப்படின்னு அவங்கள அழைச்சிருக்காங்க. மகா சந்தி விக்ரஹா என்பவர்களுடைய பொறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அமைதி மற்றும் போருக்கான அமைச்சராக இருப்பாங்க. இவங்க போர் தொடுக்கிறது, உடன்பாடு காணுதல், ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் எல்லாம் இவங்களுடைய பொறுப்பு. மகா சந்தி விக்ரஹா என்பவர்களுடைய பொறுப்பு. நீதித்துறை, இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர்களை எப்படி அழைச்சிருக்காங்கன்னா தண்டநாயக்கா, மகா தண்டநாயக்கா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டுல எத்தனை மகா தண்ட நாயக்காக்களை குறித்த குறிப்பு இருக்குன்னா 3 மகா தண்ட நாயக்காக்களை குறித்த குறிப்பு இருக்கு. குதிரைப்படை தலைவரை எப்படி அழைப்பாங்கன்னா மகா அஸ்வபதி. குதிரைப்படை தலைவர்னா மகா அஸ்வபதி. குப்தர்களுடைய பேரரசை எப்படி பிரிச்சாங்கன்னா பேரரசை தேசம் அல்லது புக்தி என்ற மாநிலங்களாகவும் அந்த மாநிலங்களை விஷயா என்ற மாவட்டங்களாகவும் மாவட்டங்களை கிராமங்களாகவும் பிரிச்சிருக்காங்க. மாநிலங்கள் தேசம் அல்லது புக்தி யாருடைய நிர்வாகத்தின் கீழே இருந்ததுன்னா உபாரிகா என்று அழைக்கப்பட்ட ஆளுநரின் கீழே செயல்பட்டது. எந்த செப்பேட்டுல 3 உபாரிக்காக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் கொடுத்ததா குறிப்பு இருக்குன்னா தாமோதர்பூர் செப்பேடு. இந்த தாமோதர்பூர் செப்பேடு யாருடையதுன்னா புத்தகுப்தருடையது. எரான்தூன் கல்வெட்டு யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகுப்தருடைய கல்வெட்டு தான் எரான்தூன் கல்வெட்டு. இந்த எரான்தூன் கல்வெட்டு புத்தகுப்தரின் எரான்தூன் கல்வெட்டுல எந்த அரசரை பற்றி குறிப்பு இருக்குன்னா லோகபாலா என்ற மகாராஜா சுரஸ்மி சந்திரா என்பவரை பத்தி அந்த எரான்தூன் கல்வெட்டுல குறிப்பு இருக்கு. மாநிலங்களை மாவட்டங்களாக விஷயா அப்படின்னு பிரிச்சாங்க. விஷயா யாருடைய அதிகாரத்தின் கீழே செயல்பட்டதுன்னா விஷயபதிகள்.
கிராம மட்டத்துல யாருடைய அதிகாரத்தின் கீழே இருந்தது? குப்த அரசர்களுடைய ஆட்சியில கிராமம் வந்து யாருடைய அதிகாரத்தின் கீழ் இருந்ததுன்னா கிராமிகா, கிராம் அத்தியாசா. தாமோதர்பூர் செப்பேடு யாருடைய காலத்துதுன்னா புத்தகுப்த காலத்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகாதாரா என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா கிராம பெரியவர், கிராம தலைவர், குடும்ப தலைவர். பஞ்சமண்டலி பத்தி குறிப்பு வந்து எந்த கல்வெட்டுல வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டுல வந்து பஞ்சமண்டலி என்பதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. பஞ்சமண்டலி என்பது ஒரு குழும நிறுவனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாலாதி கிருத்யா, மகாபாலாதி கிருத்யா என்பது எந்த இராணுவ பதவிகளை வந்து குறிப்பிடுதுன்னா காலாட்படை மற்றும் குதிரைப்படை தளபதி. பாலாதி கிருத்யான்னா காலாட்படை, மகாபாலாதி கிருத்யான்னா குதிரைப்படை தளபதி. மகா பிரதிகாரா என்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரண்மனை காவலர்கள் தலைவரை தான் வந்து மகா பிரதிகாரா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அரசு சமையலறை கண்காணிப்பாளரை வந்து எப்படி அழைச்சிருக்காங்கன்னா கத்திய தபகிதா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. குப்தர்களுடைய ஆட்சி காலத்துல நிர்வாக அமைப்பின் மேல்மட்டத்துல வந்து யார் இருந்திருக்காங்கன்னா அமைத்தியா சச்சிவா வந்து இருந்திருக்காங்க. குப்தர் காலத்துல ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பு வந்து எப்படி அழைச்சிருக்காங்கன்னா துடகா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஆயுக்தகா என்பது குப்தர்கள் காலத்துல உயர்மட்ட அதிகார பதவி. ரீகேப் மட்டும் பார்ப்போம். நீதிசாரா என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா காமந்தகர். சோ இந்த காமந்தகர் அந்த நூல்ல வந்து என்னென்ன சொல்லியிருக்காருன்னா குப்தர் காலத்துல அந்த அரசர்களுடைய கருவூலத்தை பத்தியும் முக்கிய வருவாய்கள் பற்றி எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காரு. குப்தர் காலத்தில் அரச ஆவணங்களை பராமரித்த அதிகாரியை வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா அசபதலதி கிருதா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இரண்ய வெஸ்தி அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா கட்டாய உழைப்பு. யார் வந்து குப்தர் காலத்துல தென்பகுதியில வந்து மிளகு, ஏலம் ஆகியவை வந்து புகழ் பெற்றது என்றதை குறிப்பிட்டிருக்காங்கன்னா காளிதாசர். பல மரங்கள் வளர்ப்பது குறித்து யார் வந்து விரிவான அறிவுரைகளை வந்து கொடுத்திருக்காங்கன்னா வராகி மிகிரர். எந்த செப்பேடு அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஹார்பூர் செப்பேடு. எந்த செப்பேடு உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் வந்து பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லுதுன்னா பஹார்பூர் செப்பேடு. எந்த அதிகாரி வந்து நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்தாரன்னா உஸ்தபாலா. கிராமத்துல நிலங்கள் தொடர்பான ஆவணங்கள் வந்து யார் பராமரிச்சிருக்காங்கன்னா கிராம கணக்கர் வந்து பராமரிச்சிருக்காரு. சேத்ரா அண்ணா பயிர் செய்யக்கூடிய நிலம், கிலா அண்ணா தரிசு நிலம், அப்ரஹதா அண்ணா காடு அல்லது தரிசு நிலம், வாஸ்தி அண்ணா குடியிருக்க தகுந்த நிலம், கபட சஹாரா அண்ணா மேய்ச்சல் நிலம். நிவி தர்மா அண்ணா அறக்கட்டளை அமைப்பின் மூலமா நில மானியம். நிவி தர்மான்னா அறக்கட்டளை என்ற அமைப்பின் மூலமா நில மானியம். நிவி தர்ம அக்ஷயானான்றது ஒரு நிரந்தர அறக்கட்டளை. இதுல இருந்து வரக்கூடிய வருவாயை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ரஹதா தர்மான்றது வந்து பாத்தீங்கன்னா வருவாயை வந்து பயன்படுத்தலாம், ஆனா வந்து மற்றவங்களுக்கு தானமா வந்து கொடுக்க முடியாது. பூமி சித்ராயனா அப்படின்றது தரிசு நிலத்தை முதல்ல யாரு சாகுபடி நிலமாக மாற்றுறாங்களோ அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு உரிமை தான் வந்து பூமி சித்ராயனா. இது வந்து இந்த நிலத்திற்கு வந்து குத்தகையில இருந்து விலக்கெல்லாம் வந்து அளிக்கிறாங்க.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்ரஹார மானியம். அக்ரஹார மானியம்ன்றது பிராமணர்களுக்கு வந்து தரக்கூடியது. இது ஒரு நிரந்தரமான ஒரு மானியம், பரம்பரையாக வரக்கூடியது. வரி எல்லாம் வந்து அக்ரஹாராக்கு வந்து கிடையாது, மானியமா வழங்கக்கூடிய அந்த பகுதிக்கு கிடையாது, வரி வந்து கிடையாது. தேவ கிரகார மானியம்னா கோவில் மராமத்து, வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்களுக்கும் வணிகர்களுக்கும் அளிக்கக்கூடிய ஒரு நில மானியம். சமய சார்பற்ற மானியம் என்றது குப்தர்களுக்கு கீழ் இருந்த நிலப்பிரபுக்களுக்கு தரப்பட்ட ஒரு மானியம் தான் வந்து சமய சார்பற்ற மானியம். பகா என்ற வரி வந்து பாத்தீங்கன்னா விளைச்சல்ல 6ல் 1 பங்கு அரசருக்கு வந்து கொடுக்கணும். போகா என்ற வரி வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள் வந்து அவங்களுக்கு அரசுக்கு வந்து பழங்கள், விறகு, பூக்கள் போன்றவை எல்லாம் வந்து அப்பப்போ கொடுக்கிற வரிய கொடுப்பாங்க. அது வந்து போகா என்ற வரின்னு சொல்றாங்க. கரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில விதிக்கக்கூடிய ஒரு வரி தான் வந்து கரா. ஸோ இது கிராமத்து மீது வந்து விதிப்பாங்க. பலி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒழுக்குமுறை வரி. முதல்ல வந்து இது விருப்பப்பட்டு வழங்கியிருக்காங்க பலி, அதுக்கப்புறம் கட்டாயமா வந்து கட்டியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. உதயங்கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காவல் நிலையங்களை பராமரிக்கிறதுக்கும் நீர் வரியாகவும் வந்து இருக்கலாம், இருந்தாலும் இது ஒரு கூடுதல் வரி அப்படின்னு சொல்றாங்க. உபரிகரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கூடுதல் வரி. உதயங்காவும் ஒரு கூடுதல் வரி, உபரிகராவும் ஒரு கூடுதல் வரி. உதயங்கா வந்து காவல் நிலையங்கள் பராமரிக்க அல்லது நீர் வரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிரண்யான்றது தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்பட்ட ஒரு வரி. வாதபூதான்றது காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்கு விதிக்கப்பட்ட ஒரு வரி. ஹலிவகரா, ஹலிவகரான்னா ஒரு கலப்பை வரி. ஸோ கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் வந்து கட்ட வேண்டிய வரி தான் வந்து கலப்பை வரி. ஹலிவகரா கலப்பை வரி. சுல்கா அண்ணா இந்த சுங்க வரி மாதிரி. வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளால அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய ஒரு வரி தான் வந்து சுல்கா. கிளிப்தா உபகிளிப்தான்னா நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி வந்து கிளிப்தா உபகிளிப்தா. எந்த நூல்ல வெள்ளங்கள்ல இருந்து வயல்களை பாதுகாக்க கரா பந்தியா என்ற 2 அணைக்கரைகள் வந்து இருந்தது என்ற குறிப்பு வந்து இருக்குன்னா நாரத ஸ்மிருதி. தண்ணீர் வந்து தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக யார் வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா அமரசிம்மர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. சுதர்சனா ஏரி வந்து மிகவும் புகழ் பெற்றது. இது எந்த மலை அடிவாரத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்துல சுதர்சனா ஏரி வந்து இருக்கு. இது மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஏரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுரங்கமும் உலோகவியலும். இது வந்து அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். தேங்க்யூ.